மீட் பண்ணணும்னு சொன்ன என்ன விஷயம்? என் பிசினஸ்ல இல்லீகலா நான் மட்டும் பணம் சம்பாதிக்க என் பார்ட்னர் தடையா இருக்கான். இவன் லீகலா தான் சம்பாதிப்பானோ? ஆமா, அவனை அடிச்சு 6 மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சா போதும், அதுக்குள்ள நான் பணம் சம்பாதிச்சிருவேன். சம்பாரிச்சு கட்டிட்டல, அப்புறம் போட்டு தட்ட வேண்டியதானே? தேவைப்பட்டா போட்டுடலாம். இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, எடுத்துக்க. சிட்டிக்கு வெளியே ஒதுக்குப்புறமா இவ்வளவு பெரிய மரக்கடை வச்சிருக்கியே, இங்க எவனையாவது கொன்னு போச்சா கூட யாருக்கும் தெரியாதே. சரியா சொன்ன. அதுக்கு தானே உன்ன நான் இங்க கொடுக்கு. அந்த பாடியை கிளியர் பண்ண. சரிண்ணே. நீ யாருன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்லி என்ன அடிக்கணும்னு நினைச்சான். அதான் நான் அவனை அழிக்கணும்னு நினைச்சேன். இந்தா நீ கேட்ட 10 லட்சம் ரூபாய். இன்னும் காணுங்க. நம்ம நாட்டு மக்களுக்கு காசோட அருமையே தெரியல. அடிச்சது எவனா இருக்கும்? ரொம்ப தேங்க்ஸ் சார், அண்ணன் உயிரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு. இதை நான் கொஞ்ச நேரம் முன்னாடி போயிருந்தேன்னா அண்ணன் மேல ஒரு அடி விழாம உயிரை கொடுத்தாவது காப்பாத்திருப்பேன். கவலைப்படாதீங்க, அண்ணன் சீக்கிரமா குணமாய் வந்துடுவாரு. இல்லை சார், அண்ணன் எழுந்து நடமாட இன்னும் 10 நாள் ஆகணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. 10 நாளா? அண்ணன் மேல கை வைக்கிற அளவுக்கு எதிரியாம இருக்கா? நாம தான் எவனையும் விட்டு வச்சது கிடையாது. புதுசா யாரோ முளைச்சிருக்காங்க சார், அவங்கள கண்டுபிடிச்சு நாமளே போட்டுறணும். முதல்ல அண்ணனை போய் பாருங்க. சரி, போய் பார்த்துட்டு வரேன்.
சார் அண்ணனை அடிச்சு படுக்க வச்சுட்டு எங்கேயோ நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கானே, நான் அவனை பார்க்கற அன்னைக்கு அவன் வாழவே மாட்டான். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்கும் நிலைக்குமா என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் நான் சிக்க மாட்டேன்டி. நான் நம்பா திருப்பவர்கள்லாம் சிரிக்கட்டும், இதெல்லாம் ஃபிகர் விஷயத்துல சகஜமப்பா. நான் டீசன்ட் சொல்லு. டேய் நரம்பா, நீ இங்க ஃபிகர் விஷயத்துல ஏங்கி நிக்கிற, அங்க பேப்பர் பாரு. பத்தேடா நரம்பா, டீசென்ட்டே இல்லாம ஒரு பொண்ண 4 பேர் தூக்கின்னு போய் போலீஸ்ல தண்ணிக்குது. ஏண்டா பப்ளிக்ல டீசென்ட்டா எப்படி பேசணும் தெரியாது? தோடா வந்துட்டாரா டீசென்ட்டா பேசுற டீசென்ட். டேய் மாப்ள போலீஸா? என்னடா சொன்ன? எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக பாபி வந்து வெயிட் பண்ணுவான். ஆனா 2 தட்டி பணத்தை எடுத்துட்டு வாங்கடா. அடிச்சு படுக்க வச்சிட்டீங்களேடா. இல்ல சார், நான் பாத்துறோட பயத்துல சும்மா டப்பு டப்புன்னு அடிச்சிட்டேன் சார். இது கூட லாய்க்கு இல்லடா நீங்க. இனிமே பணத்துக்காக என்ன பண்ணுவீங்க? தண்ணி பொண்ணு உல்லாசமான வாழ்க்கை எப்படி எப்படி வரும்? ரோட்ல போய் பிச்சை எடுங்கடா. இனிமே நான் உங்களை நம்புறேன். பணத்தை பணம் எழுதிதான் பார்க்கணும். சரி சரி, ஏதோ நடந்து போச்சு. இனிமே இப்படி நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓபன் பண்ணியா? இல்ல சார். ஜாலியா இருங்க, அதே மாதிரி ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார். மாப்ள உடம்பெல்லாம் சூடாகி போயிருச்சு. வேகத்துல நம்ம போனோமா சும்மா சிக்கா கசியா சிக்கா கசியா சிக்கா கசியா ஆமாண்டா அந்த பொண்ணு யாரு பத்த பிள்ளையோ. ஆமாண்டா இந்த பிள்ளைக்கு தாண்டா இந்த பணம். சீட்டா கலக்கா வேணும், மீ ஆடா ரோட்டா கொடுக்க வேணும்,
நம்மள அக்கா தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன். வரட்டும் இன்னைக்கு பரதேசி பையன் சாவடிக்கிறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு தான் மறு வேலை அவனே ஆட்டமா காட்டுறேன். வீடும் வரே மாதாயா இருக்குது. டேய் அடி செருப்பால ஊர் மேயிற பரதேசி நில்றா. டேய் காலை உடைக்கிற இதா வர நில்றா. டேய் என்ன மாவுல அடிச்சாடு வச்சுக்கவன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். டேய் இன்னும் நான் உடைச்சு உனக்கு கஞ்சி ஊத்திட்டு இருக்கேன்ல, என்ன அடிக்க தாண்டா வருவே நீ. தாபா சரஸ்வதி. சரஸ்வதின்னு பேரு வச்சுக்கினா மட்டும் போதாது, ஸ்கூலுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சிருக்கணும். ஸ்கூலாண்ட சேர்த்து விட்டா வாத்திச்சிய டாவடிச்ச. அவ கையில கால்ல உழுந்து மறுபடியும் சேர்த்து விட்ட. அப்போ அதை ஒழுங்கா படிச்சியா? அந்த வாத்திச்சிட்ட போய் நம்ம ஓடி போலாமான்னு கேட்டிருக்கேன். அப்பவே உன்னை வெட்டி போடாம புள்ள புள்ளன்னு பாஸ்த கொட்டி வளர்த்தேன் பாரு, அதான்டா தப்பு. உருப்படாத பயல, உன்னை போய் 10 மாசம் சுமந்து பெத்தேன் பாரு. தா ஆவுனா 10 மாசம் சுமந்தேன் 10 மாசம் சுமந்தேன் டபாக்கிறீங்க. உன் புருஷன் கூட இருந்து இல்ல, அப்ப கஷ்டப்பட்டு சுமந்துதான் ஆகணும். நாய நாய என் அருமை உனக்கு தெரியாதுடா. போடா, நான் செத்தப்புறம் சோத்துக்கு ரோட்ல தான் திரிவேன் நீ. சரஸ்வதி, குழம்பு கறியா இருக்குது? கோழி 65ல அவ்வளவுதான், துணுட்டு போ. எதுக்கு சரஸ்வதி கோவப்படுற? சரி சரி, இதையே போய் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சாவடிக்காத, இருக்கிறத துணுட்டு போடா. போ சரஸ்வதி, வர வர உனக்கு என் மேல பாசமே இல்லாம போச்சுப்பா. என்னை கொண்டுட்டு தான்டா நீ அடங்குவ. எடுத்துட்டு வா. டே வினோத், ஏதாவது வேலைக்கு போயேன்டா. சும்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நொய்யு நொய்யுன்னு. உங்க அப்பனை நம்பி நான் வந்தேன். உன்னைய நீ அனாதையா விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டார். அப்போல இருந்து நான் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? போவியா? நீ நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருக்காதாடா? நீ வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே இல்லடா. வாழ்க்கைங்கிறதே வேற. அது ஏன்டா அவனுக்கு புரிய மாட்டேங்குது? எப்படி போனாலும் கோடிக்கு சந்தோஷமா இருக்கணும், அதான் பிடிக்கும். என்ன பழம் நீ ரொம்ப தீவிரமா இருக்க மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லை. பார்த்த கோணியம் நெஞ்சில் கை வச்சு தள்ளதையும் பார்த்த, நீ அதுக்கு எவ்வளோ கடுப்பானேங்கிறதையும் பார்த்த. அவன் அப்படிதான் சார், கோவத்தில் ஏதாவது பண்ணுவான். அதே கோவத்தில் கை வச்ச நெஞ்சில் கத்திய வச்சிருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? பழம் நீ உயிர் ரொம்ப முக்கியம். நீ தனியா தொழில் செஞ்சு பாரு, அவன் பயப்படுவான். அந்த தொழில் நான் தர, அவனுக்கு தாங்குற ஆணுவம் அது வந்தாலே லீடரா மட்டும்தான் இருக்க சொல்லும். அந்த ஆணுவம் உனக்கு வேணும் தான் சொல்றேன். நான் என்ன அழிஞ்சு போறதுக்கு வழி சொல்றேன், சந்தோஷமா இருக்கணும் தானே சொல்றேன். மச்சான், இன்னத்துக்கு யோசிக்கிற?
சின்ன வயசுல ரஜினி படத்துக்கு காசு இல்லாம பிக் பாக்கெட் அடிச்ச பையன் அவன். அப்புறம் ஏதோ சார் தான் வேலை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்து விட்டாரு. இப்போ எப்படி இருக்கான் பாத்தியா? பாவாடை சொல்றது கரெக்ட். அது காரணம் சாரு தான். ஓகே சொல்லு மச்சி, கோணிய சரிக்கு சமமா அடிப்போம். சார் வர்றதுக்கு முன்னாடி கோணியை பத்தி என்னடா எப்படிலாம் சொல்லி புலம்புனேன். இப்ப சாரே நம்மாண்ட இருக்கும்போது என்னத்துக்கு பயப்படுறா? யோசிக்காம சரின்னு சொல்லு மச்சி. சி நாங்க இருக்கோம்டா, விட்டுருமா உன்னா உர்றா, பாத்துக்கலாம். சார் வராரு, ஓகேன்னு சொல்லு. சார் இந்த பார், யோசிக்காம முடிவெடுக்கிறதும் பிடிக்காது, யோசிச்ச பிறகு முடிவெடுக்காம இருக்கிறதும் பிடிக்காது. மனசுல தைரியம் இருந்தா மட்டும் ஓகே சொல்லு. கிடைக்கிறது பணம். முடியும் முடியாது எனக்கு ஒரே பதில். முடியும் சார். முடியும்னு சொல்லிட்டு முடிக்காம இருந்தா? முடியும் சார். ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெண்டா உடைச்சாச்சு, இனி 2 வருமானம். டேய் தம்பி இங்க வா. டேய் கூப்பிட்டுறல வாடா. என்னடா ஸ்கூலுக்கு போலையா நீ? போல. ஏன்டா போல? இன்னைக்கு லீவு. டேய் ஏரியால இருக்கிற பசங்கலாம் ஸ்கூலுக்கு போயினுக்குது, உனக்கு மட்டும் புதுசா என்னடா லீவு? லீவு தான். டேய் ஒழுங்கா ஸ்கூல் போய் பச்சம்மா டீசென்ட் மாதிரி முன்னேறணுமான்னு இருக்கணும். ஒழுங்கா படிக்கணும், போய் படிப்போ. நானும் தான் பாக்குறேன். நான் பிறந்ததுல இருந்து நீங்களும் வேலைக்கோ போகாம இதே தான் இருக்கீங்க. நான் தான் உங்களை கேட்டனா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. டேய் இப்ப அண்ணன் என்ன சொல்லிட்டேன்னு பேசினுக்கிறேன். போடா போ, பார்த்தியா இருக்கு பாரு. ஆண்டி கிட்ட கொடு, போ போ. இந்தாம்மா ஆர்லிஸ் குர்ரா செல்லம். ஏய் உஷா, என்ன உஷார் பண்ணுறியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, புருஷன் போய் பார்க்க வேண்டியதானே. கட்டணம் தரோம், எல்லாரையும் பார்க்க வேண்டியது. கரெக்ட் பண்ண இவன் டென்ஷன் ஆறா? நாடா சேட்டையா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கல்ல, அவ்வளவு லுக்குறா. அப்படியே ஒர்க் அவுட் ஆகும்போது ஆக்கர் வைக்கிறேடா. இதோ பாரு டீசன்ட், நாமெல்லாம் கல்யாணம் முடிச்சோன்னு வை, ரொம்ப உஷாரா இருக்கணும். டேய் உஷா வேற ஒட்டப்ப சூடேத்திட்டு போயிட்டாளே. இதே மாதிரி தான் அன்னைக்கு நம்ம மூடானோம். நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? மாப்பிள்ள சொர்க்கத்துக்கு போலாமா? போயிருவோம். அமுதம் 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 அமுதத்தை குடிச்சா சாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் உன்னை குடிக்கட்டா? அதானடா செஞ்சுக்கிட்டு இருக்க. பக்கத்து வீட்டுல குழந்தைய கேக்குறாங்க பாரு. வேதா தவாட்டி கம்மி நல்லா கொடுக்கணும். ஏய் என்னடா நரம்பா அப்படி பிள்ளை பொண்ண அவ்வளவுதானா? பால் பால் பாட்ட பிடிச்சு வச்சிருன்னு சொன்னா என்னடா சொல்ற? அவளை பிரிக்கணும்னு நான் உள்ள போனா கல்லறையில இருந்து வந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கா.
அரேபியன் குதிரை மாதிரி எல்லாம் இருக்கா? நம்ம யாருன்னு காட்டணுமே. உன்னால முடியுமா? மாமா பழவனி ஆளே காணா, எங்க போனா? அவனுக்கே நமக்கெல்லாம் செட் ஆகுறா மாமே. அவன் எங்கேயோ போறான், விடு. டேய் கூப்பிட்டியா? நீ கிளம்பு. இல்ல மச்சான், இன்னைக்கு ஒரு மாதிரி லுக்குற. நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. எங்க மச்சான்? அதான் நம்ம சொர்க்கலோகத்துல. சொர்க்கலோகத்துலயா? மச்சான் யூசந்திர கப்பல டீயா குடிச்சாமா தூக்கி போட்டாமான்னு இருக்கானு. அத விட்டுட்டு அத கழுவி கொண்டாந்து வீட்டுல வச்சு அழகு பார்க்க நினைக்க கூடாது. ஏண்டா சுடுகாட்டுல பிறந்தவனே, அங்க இருந்து பார்க்கும்போது எதிர் வீட்டு மாடியில அந்த பொண்ணு நின்னுகின்னு இருந்து கண்ணை பத்தி பேசும்போது கூட இடையில கோணிக்கு மாதிரி தேவைப்படுது. கேட்டா உசுர கூட காதல்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டா மெரிப்பான். பாக்குறான்னு தெரியுதுல்ல, ஏன் இதுக்குன்னு கேட்க வேண்டியதானே? ஐயோ, கேட்டாலும் மெரிக்கிறான், கேட்கறாலும் மெரிக்கிறான். டேய் போய் சொல்றா அவளை. ஏய் உசா, போய் புருஷன் உசார் பண்ணு. அடிக்கிறாளா? ஓ, இவ பின்னாடி பல பேர் சுத்துவானுங்களே. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கதிர் படம் மாதிரி ரோஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தாண்டதான் டெய்லி போயின்னு வந்துங்கன்னு இருக்கியா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் வேணும்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல சொல்ல. இந்த வழிதான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன போ? இந்த வழியாவா? இவளை பார்க்காம இருந்ததுக்கு பேசாம புடனாவே இருந்திருக்கலாமோ? நோ 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 நோ. ஐ 1 minute. யூ டாக் பண்ணணும். ஆக்சுவலி ஐ மேரிட் யூ. ஹலோ, நான் டாக் பண்ணிக்கினே இருக்கிறேன், நீ என்ன வாக் பண்ணிக்கினே இருக்கிற? சத்தியமா உன் இங்கிலீஷ் எனக்கு புரியல. புரியல? வாட் படிக்கிற? காலேஜ். அது அண்டர்ஸ்டாண்ட். வாட் கோ கோ. புரியுது புரியுது. என்ன கோர்ஸ்னு கேக்குறியா? பிஇ படிக்கிறேன். நான் தான் படிக்கிறியோ? நான் பேசுற இங்கிலீஷ் உனக்கு நோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ தமிழ்ல டெல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ அடி வாங்காம அடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தோ பாரு, நீ போலீஸ்ல சொல்லி அடிச்சாலும் சரி, உன் வீட்டுல சொல்லி அடிச்சாலும் சரி, அவளை கல்யாணம் கல்யாணம் தான். நான் அடிக்கணும்னு நினைச்சா தில்லா நானே அடிப்பேன். அதான் நிவேதா. சேஸ் சம் அதர் கேர்ள்ஸ். நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறியா? ஓகே ஓகே. தபார்கோனி எப்பவுமே லவ் பண்ற பொண்ணாண்டா உண்மையே பேசு. அப்புறம் உண்மை தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு ரிவிட்டு தான். ஆமா, பாவம் அந்த பொண்ணு. யாரு பத்தா போயோ. என்னங்க இந்த இடத்துல எப்படிங்க? இருட்டுல பண்ற தப்பு இருட்டுலயே போயிடும். யாருக்கும் தெரியாது. என் லைஃபுக்கும் சேஃப்டி. என் ரேஞ்சுக்கு எவ்வளவோ இடம் இருக்குங்க. இந்த இடமான யோசிக்கிறேன். விருப்பம் இல்லைன்னா வாங்க போயிடலாம். இந்த இடம் கூட மண்ணாதான் இருக்கு. என்னங்க இடமா முக்கியம்? என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லாம் கழட்டி கொடுத்துறேன். அந்த பெட்டி மட்டும். பெட்டியா? செட்டியெல்லாம் போட விட்டுருவேன். பழவனி திருட்டு போயிடுச்சின்னு சந்திரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான். அவனை பார்த்த உடம்புல கட்டு காயம் எதுவும் இல்லை. எப்படி? நீங்க தானே சார் சொன்னீங்க பொம்மைக்கு புடவை கட்டினாலே பின்னாடியே போவான்னு. நான் ஒரு பொண்ணுக்கு புடவை கட்டினேன், பின்னாடியே வந்துட்டான். கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இப்படியே மூளையை மட்டும் யூஸ் பண்ணு, நிறைய சம்பாதிக்கலாம். சார் கொடுத்த முதல் வேலையை ஜெயிச்சிட்டோம். இனி அடுத்தது அவனை கோணியை பிரிக்கிறது தான்.
சரஸ்வதி ஏன் இப்படி இருமிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சுடுதண்ணி குடிச்சா சரியா என்ன சரஸ்வதி இப்படி ரா பகலா பல வீட்டுல உழைச்சுட்டு இருக்க, ஆஸ்பத்திரிக்கு போய் பாருனாலும் கேட்க மாட்டேங்கிற. சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்னதான் செய்றியோ? சரி சரி, இந்த மாசம் சம்பளத்தை வச்சுக்கோ. முதல்ல டாக்டரை போய் பாரு. என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டு போறேம்மா. சரஸ்வதி அவனுக்கு சரஸ்வதி ஐயோ ஐயோ ஏன்டா இப்படி தூக்கிட்டு வரீங்க? ஐயோ கால் என்னடா ரத்தம்? ஏய் என்னடா இது சொல்லு சொல்லுடா. போறப்ப சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுமா. ஆக்சிடென்ட்டா? ஐயோ எலும்பு முறிஞ்சிருக்குமா என்னமா? ஆஸ்பத்திரி கூட்டி போலாம் வாங்கடா. ஏமா துட்டு இல்லமா? துட்டு எங்க இருக்குடா வாங்கடா. ஐயோ நீ வேலைய பாருமா, நாங்க பாத்துக்கறோமா? நாங்க பாத்துக்கறோம். டேய் தூக்குங்கடா. பாத்துக்கறோம். ஆஸ்பத்திரி கூட்டி போட்டு வந்து விட்டுருங்கப்பா. ஆட்டோல கூட்டி போங்கப்பா. டேய் முள்ளமாடா. நாயகி நக்கிச்சுனா என் பிள்ளைக்கு தோஷமா இருக்கு. டேய் இறங்குங்கடா. பா. இந்த பிச்சை காசை வாங்குறதுக்கு இந்த கட்டெல்லாம் போட வேண்டியதா இருக்கு. தடா. காசாங்கடா. இந்தடா மச்சான். சுவகுரா. எறாத. குளியில போறதுல ஒரு குறி வேற. ஏய் அதான் வேணாம்னு சொல்றேன்ல, போடா. உங்களுக்கு தேவையானே தானே. சரி குடே, கிளம்பு. போடு அந்த பிளாக்க போடு. என்ன? கரெக்ட்டா. ஏய் என்னடா நோட்டீஸ் பாக்குறீங்க அப்புறம் என்னையும் பாக்குறீங்க, என்னது? ஹாய் நிவே. ஏய் நிவே. பொண்டாட்டி. இது திட்டினாலும் திருந்தாது. இவன் கிட்ட போய் பேசுறேன் பாரு. அப்ப பேசாத, நான் சொல்றத மட்டும் நீ கேளு. கண்ணா அப்படின்னா தம் அடிப்பேன். போத ஏறி தரையில விழுற அளவுக்கு குடிப்பேன். அப்புறம் ஒரு 6-7 ஃபிகரோட பழக்கம் இருக்கு. இந்த மூஞ்சியும் 6-7 பேர் லவ் பண்ணிருக்காங்களே. நீ நினைக்கலாம் லவ் பண்ணிருப்பேன், அதான் இல்ல. கட்டில்ல இருப்போம்ல அந்த மாதிரி. தம்மு தண்ணிய காமிச்சோம். ஒருவேளை பொண்ணுங்களை காமிக்கல அடிச்சுட்டு போறாளோ? கண்டிப்பா பொண்ணுங்களை காமிக்கணும். என்னடி இவ்ளோ கோவமா வர? ஒருத்தன் என்ன லவ் பண்றான்னு சொன்னேன்லடி. ஆமா, நான் வந்துகிட்டே இருந்தேன். என் பக்கத்துல வந்து சொல்றான், தம் அடிப்பேங்கிறாண்டி. தண்ணி அடிப்பேங்கிறான். இன்னொரு விஷயம் சொன்னாண்டி எனக்கு. அப்படி என்னதான் சொன்னா? பல பொண்ணுங்களோட பழக்கம் இருக்கான். லவ் பண்ணிருப்பான் தானே நினைச்சேன். ஆமா, நானும் அதேதான் நினைச்சேன். ஆனா அவன் சொல்ற அர்த்தமே வேற. அத சொல்றான்டி. எனக்கு வந்துருச்சு கோவம். கண்ணத்துல பலர்னு அரைஞ்சிட்டேன். அவமானத்துல இனிமே என் பக்கமே வரமாட்டான். அவசரப்பட்டுட்ட நிவேதா. என் லவ்வர் என்கிட்ட எப்படியெல்லாம் நல்லவனா நடிச்சான் தெரியுமா? என்னை தொடுற வரைக்கும் அவன் கெட்டவன் எனக்கு தெரியாது. இப்ப அவன் கெட்டவன் எனக்கு தெரியும். ஆனா நான் தான் கெட்டு போயிட்டேனே. லவ் பண்ற எவனும் லவ் பண்ற பொண்ணுகிட்ட தான் செஞ்ச தப்ப மறைச்சு அவகிட்ட நல்லவனாதான் நடந்துக்குவான். ஆனா இவன் தான் செஞ்ச தப்ப மட்டும் சொல்றான் பாரு. அவன் தாண்டி உண்மையானவன். உன்னை உண்மையிலேயே லவ் பண்றவன். அதுக்காக உன்னை அவனையே லவ் பண்ணனு சொல்ல வரல. நான் நல்லவன் நினைச்சு ஒரு கெட்டவனை தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனா நீ கெட்டவன் நினைச்சு ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிடாத. நான் அவனை அடிச்சுட்டேன், கேவலப்படுத்திட்டேன். இனிமே அவன் என் பக்கமே வரமாட்டான்னு சொன்னல. உண்மையாவே அவன் உன்னை லவ் பண்றதா இருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவான். நீ
வண்டியை மடக்கி பேசுற அளவுக்கு உங்களை போட எவனாவது வர போறா? என்னடா சொல்லி தொலைங்க. சார் எங்க ஏரியாண்ட நின்னுங்கன்னு இருக்கும்போது 2 பேர் வந்து கோணி முடி அடிச்சதை பத்தி எங்களாண்டே விசாரிச்சுட்டு போறாங்க சார். அதுக்கு தான் சார் வண்டியை நிறுத்துறோம். நானாஜி கொடுக்காதான் இருக்கும். தேடி தேடி நம்ம பக்கத்துல வந்துட்டாருங்களா? இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். சரிங்க சார். இன்னைக்கு பாபி டிஸ்சார்ஜ் ஆகுறான். இனிமே உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கும். டேய் நிறுத்துடா. நிறுத்துற இங்க தான் நிக்கிறா. நிறுத்துடா. நிறுத்துறா. அவன் கிடைச்சானா? என்ன அடிச்சவன் கிடைச்சானாயா? தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது தேடிக்கிட்டு இருக்கியா? முள்ளமாரி, முடிச்செரிக்கி, வழிப்பறி, பிக் பாக்கெட், 3 சீட்டு ஆடுறவன், கள்ள நோட்டு அடிக்கிறவன், சுண்ட கஞ்சி காசுறவன், கஞ்சா விற்கிறவன், கூட்டி கொடுக்குறவன், ஆசிட் அடிக்கிறவன், ஆளை கொளுத்துறவன், கழுத்து அறுக்கிறவன், தார கடத்துறவன், பிளேடு போடுறவன், கத்தி போடுறவன், உள்ளூர்கார வெளியூர்கார, இப்படி எல்லாரையும் உனக்கு தெரியும். ஆனா கோணி மூடி அடிக்கிறவன மட்டும் உனக்கு தெரியவே தெரியாது இல்ல? சரி பாபி, நீங்க கிளம்புங்க. நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்ன அசால்ட்டா சொல்ற? வலி, அந்த வலி எனக்கு தான் தெரியும். புரியுதா? ஏய் இந்தாங்கண்ணே. எப்பவுமே பங்கு கொடுத்துதான் பழக்கம். பணத்தை முன்கூட்டி கொடுத்து பழக்கம் இல்ல. இந்த ஏரியாலே அந்த மாதிரி கொலை எவனும் பார்த்திருக்க கூடாது. என்ன அடிச்சவன அம்மனமா இழுத்து போட்டு அறுன்னு அறுத்து போடுறோம். யாரு யாரு இவனுங்களா? உங்களுக்காக தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் இந்த மாதிரி சின்ன பசங்களை விசாரிக்க விட்டுட்டு என்ன அடிச்சவன முதல்ல போய் தேடியா. எடா வண்டியா விசாரிக்கிற மூஞ்ச முகர கட்டு. பாத்துக்கோங்க எவ்வளவு வெறியா தெரியறான்னு. இனிமே செய்யற வேலையை ஜாக்கிரதையா செய்யுங்க. சார் நீங்க இருக்கும்போது நாங்க ஏன் சார் ஜாக்கிரதையா இருக்கணும்? அன்னைக்கு மாதிரி அடிச்சு படுக்க வச்சாதீங்க. அடிக்கிற ஒரே அடியில் அவன் வாங்கிக்கணும். பணம் நம்ம கிட்ட வரணும். கோனி ஏன்டா அந்த பணம் பணம் அலையறான்? எதுக்குடா அவ்வளவு பணம்? என்னங்க இது? பணத்தை போய் தலைமையில கொட்டுறீங்க? ஐயோ, பணத்துக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க. எனக்கு பணத்தை விட மதிப்பான விஷயம் நீ தாண்டா. ஏன் தெரியுமா? ஐயோ என்னங்க இது? ஒரே இருட்டா இருக்கு. லைட் போடுங்க. லைட் ஆஃப் பண்ண உடனே எப்படி இருந்தது? இருட்டா இருந்துச்சு. அத்தானா? ஏய் இப்போ எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. அத்தானி அன்பான அப்பா அம்மா விட்டுட்டு என் கூட வந்து பாரு. அதுக்கு முன்னாடி மித்ரா மித்ரா என் மேல இவ்வளவு வாசமா உயிரா இருக்கியே, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடா வேணும்? ஆமா, நீ சாப்பிட்டியா? அது நீ வந்தாச்சுனா. ஏய் நீ சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா உன்னை கொன்னுடுவேன். வர வர உனக்கு ரொம்ப திமிரா போச்சு அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டி என்ன சாப்பிட வைப்ப. அதுக்குதான் வெயிட் பண்றேன். ஜீவன் நான் என்று உன் நெஞ்சம் காதில் சொல்ல, என் ஜீவன் நீ என்று என் காதல் சொல்ல, சொல்ல கை கோர்த்து சேரும் கண்ணோடு கனவாக நீ பூக்கும் நேரம் என்னோடு நான் இன்றி பறக்கிறேன். வீசும் காற்றில் உன் வாசம் வீச சுவாசமெல்லாம் நீயாகினாய். தேகம் நீயா, ஜீவன் நீயா, நீ எல்லாம் நான் என்று வியக்கிறேன். சுமக்கின்ற சுகம் போதும்
ஹே அங்க ஒருத்தன் நிக்கிறானே அவன் தான் வாளா? அதான் என் ஆள்னு உங்ககிட்ட சொன்னா பேச மாடி. ஏய் ஓல்டன் ஓல்டன் இந்தா என்னது இது? சும்மா படிச்சு பாரேன். என்ன பண்ணிருக்க நீ? இல்ல ஒருவேளை எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு நினைச்சு என்னைய லவ் பண்ணாம இருந்துட்டீன்னா அதுக்கு தான் டாக்டராண்ட காட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன். ஏய் இது உன் ஆளான்னு கேட்டேன், இல்லன்னு சொன்னல. அதை இவங்கிட்ட நீயே சொல்லிட்டு வா, நான் கிளம்புறேன். ம்? இருடி. எங்க போய் தான் இந்த பேண்ட் எல்லாம் கிழிச்சிட்டு வரானோ? சரஸ்வதி சரஸ்வதி நீ வீட்டு வேலை செய்வில்ல, அதான் அந்த பார்வதி கண்ணாடி வாங்க துட்டு கொடுத்தாங்க, அதுக்கு துணி வாங்கிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்காப்பா? சூப்பரா இருக்கு சரஸ்வதி. போட்டுக்கோ. சரி சரி, புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணு. யப்பா இந்தாடா இந்தா இந்தாடா டீயை வாங்கி கொடுத்துறாதீங்கடா. அப்படியே வாங்கி கொடுத்துரு, முழுசா குடிச்சிட்டாலும். இந்தா கோணி வந்தாச்சு பாரு. நல்லா சாக. அப்புறம் மச்சான் என்ன பண்றீங்க? என்னடா புதுசா ட்ரெஸ் போட்டு கலக்குற? டேய் புதுசா ட்ரெஸ் போடுறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பெரிய மேட்ராடா. என்னடா போடா கோனே டீ சாப்பிடுறது எல்லாம் வேணாடா மச்சான், வாங்க நம்ம ஏரியாண்டா போவோம். சரியாக்கா. ஓ புரிஞ்சுதுடா மாப்பிள, இவன் புது சட்டை போட்டதை அந்த பொண்ணு கிட்ட காட்டணுமா? அசத்து. அட போடா, அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. என்ன மச்சான், என்ன காலேஜ் ஓபன் பண்ணிருக்காங்க, என்ன ஒரே பொண்ணுங்க கூட்டமா இருக்கு? ஏய் உனக்கு தெரியாதா, அது அபார்ஷன் பண்ற ஆஸ்பத்திரி மச்சான். டேய் கல்யாணம் பண்ண பொண்ணுங்க தான்டா வரும். என்ன பண்றது, கேட்டா மாடர்ன் கேர்ள்ஸ் நாங்களாம் அப்படிதான் இருப்பேன்றாளுங்க. மாடர்ன் பண்ணுங்க வாழ்க்கையில சகஜம் வச்சு. மச்சான் இதெல்லாம் போய் டேய் அவன் டேய். அஞ்சலி என்ன ஒருத்தன் லவ் பண்றான்னு சொன்னல? ஆமா. அவன் நான் இங்க இருக்கிறத பாத்துட்டான்டி. நீ பயப்படுறத பார்த்தா அவனை நீ லவ் பண்றியாடி? நான் உன்னை லவ் பண்ணலையே. அந்த பொறுக்கி தான் உன் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னல. நீ தப்பானவன்னு, இனிமே உன் பின்னாடி வரவே மாட்டான். இந்த மாதிரி இடத்துல இருந்தா எவனும் அப்படிதான் நினைப்பான். அவன் என் பின்னாடி வரானோ இல்லையோ, அவன் மனசுல நான் நல்ல பொண்ணாதான் இருக்கணும். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நிவேதா, நீ இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசு ஓரத்துல அவன் இருக்காண்டி. மச்சான் போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் பிரஸ்ஸா இருந்தா பத்தாதுடா, கட்டிக்க போற பொண்ணு பிரஸ்ஸா இருக்கணும்டா. வேணாம் காண்டாயிருவேன். பெட்டையை பார்த்தா பெரிய எடுத்து போன மாதிரி இருக்கு. ஒரு 50,000 ரெடி பண்ணு மச்சான், வெறுப்பேத்தாத. ஏண்டா டேய், அந்த இடத்துக்கு ஏன்டா ஓவர் ரேட் சொல்லுங்கற? ஒரு 30. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 20 வச்சுக்குவே. அதான் லோக்கல் பாட்டிங்களே என்ன ஆகுதா? ஐயா அப்படின்னா 50 100 ரோடு மேல நிக்கிற கேஸா இது? டேய் ஏன் சரஸ்வதி எந்த அளவுக்கு நான் நம்பறனோ அந்த அளவுக்கு நான் அவளை நம்பறேன்டா. அதுக்கேண்டா அம்மா அவ கூட சமமா வச்சு பேசுற? ஆமாண்டா, அவளை சந்தேகப்பட்டா என் சரஸ்வதியே சந்தேகப்படுற மாதிரி.
நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவ எனக்காக தான் வந்தா. என்னால கொலைலாம் பண்ண முடியாது சார். கொலை பண்ண முடியாதா? நீ போடலன்னா பாப்பி உன்னை போட்டுருவான்டா. நீ தான் அடிச்ச உனக்கு தெரிஞ்சு போச்சு. இல்ல சார், ஏதோ அடிச்சேன், திருநேன், சின்ன சின்ன தப்புலாம் பண்ணிருக்கேன். ஆனா அதுக்காக கொலைலாம் பண்ண முடியாது சார். டேய் என்னடா இவன் கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லாம பேசுறான். சொல்லுங்கடா. மச்சான், அவங்களாம் நம்மளோட பெரிய பார்ட்டிங்கடா. ஸ்டேட்டெல்லாம் மோத முடியாது, போட்டுலாம்டா. முடியாதுன்னு எனக்கு தெரியும். நேரா போய் பேசி பாக்குறேன்டா. என்னடா போய் பேச போற? என்ன பேச போற? என்ன பார்த்தாலே போட்டு வெறியோட அலைஞ்சிட்டு இருக்கா? எப்படி அவன் என்ன போடதான் சார் போறான்? நான் போய் பேசி பாக்குறேன் சார். விட்டா விடட்டும், போட்டா போட்டும் சார். எப்படியோ போ, எனக்கு என்ன? தெருவில் அனாத பணமா கிடப்பேன். கஷ்டப்பட்டு கொலை செஞ்சு சம்பாரிச்சு இந்த பத்திரப்படி. இந்தா இது நாளைக்கு பண்ண வேண்டிய கொலைக்கு அட்வான்ஸ் தொகை. தேங்க்ஸ்ண்ணே. பத்திரட்டா சீட்டு ஆடி தொலைச்சிடாத. இல்லண்ணா, அப்படிலாம் இல்லண்ணே. அண்ணே, உங்களை அடிச்சவன நான் கண்டுபிடிச்சிட்டேனே. யாரா அவன்? நீங்க ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது ரோட்டை பசங்களை வச்சு விசாரிச்சுட்டு இருந்தப்ப இந்த சில்லறை பசங்க கிட்ட பேசுறதை விட்டு அடிச்சவனை போய் கண்டுபிடின்னு சொன்னீங்களே. ஆமா, அந்த சில்லறைங்க தானே உங்களை அடிச்சது. அப்படி பார்க்காதீங்கண்ணே, சத்தியமா அப்போ எனக்கு தெரியாது. தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நிக்கிறேன். இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? டெய்லி நைட் ஆனா சாந்தம் கல்லர்ல தான் இருப்பானுங்க. ரெண்டு ஃபுல்லா வாங்கிட்டு இவ்வளவு நேரமா? ஒருவேளை பசங்க பாண்டிச்சேரிக்கே போயிட்டாங்களோ? இந்த நேரத்துல நிவேதா இல்லாம போயிட்டாளே. போட முடியாதுன்னு சொன்னேன். நீ மட்டும் நான் சொன்னதை கேட்காம இருந்திருந்தா அவன் என்ன போட்டிருப்பான். உன் உயிரை காப்பாத்துறதுக்கு நான் உன்கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சரி கிளம்பு.
அட போங்க சார், பணம் காய்க்கிற மரத்தை வெட்டி சாச்சிட்டீங்களே. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணே. நீங்க, நானு, மித்ரன், நாம 3 பேரும் சேர்ந்து போட்ட பிளான். வேற யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு நீங்க பணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தது மித்ரனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தானே கோணி மூடி அடிக்க ஆள் அனுப்பியிருக்கான். ஏய், எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே புலம்பிட்டு இருக்க. அப்பெல்லாம் அவன் பண்ண மாட்டான்டா. அதுக்கு தானே அவனுக்கு பணமே கொடுக்கறது. நானும் அதுதானே சொல்றேன். நாம அடிக்கிற மொத்த பணமும் தனக்கே வேணும்னு நினைச்சிருந்தானா? என்ன சொன்ன? இல்லண்ணா, நாம அடிக்கிற மொத்த பணமும் தனக்கே வேணும்னா நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த ஏரியால தப்பு பண்ற எல்லாரையும் தெரியும் போது கோணி மூடி அடிக்கிறவன மட்டும் தெரியாம இருக்குமா? அப்போ தெரிஞ்சுக்கிட்டே காட்டி கொடுக்காம இருக்கானா? ஒருவேளை அவனத்தான் இருக்குமோ? அவனே தானே. ஆமா, அவனுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கால? மாதிரி என்னண்ணே, தேவதையே தானே. அது போதண்டா. டேய் 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 டேய், நான் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆஸ்பத்திரியில வலியால துடிச்சனோ அதே மாதிரி அவனும் துடிக்க துடிக்க சாவணும்னா அவனும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அவன் பொண்டாட்டிய தொடணும். என் உடம்புல பட்ட ஒவ்வொரு அடிக்கும் அவன் பொண்டாட்டி உடம்பு தாண்டா எனக்கு மருந்து. என் உயிரை எடுத்திருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் உயிருக்குள்ளே இருக்கிற உயிரை தொடரணும்னு நினைச்சா பாரு, அதனாலதான் கோணியை வச்சு அவன் உயிரை எடுக்க வச்சேன். அதுதான் ஏன்னு கேக்குறேன். கோணி சுட்டது என் துப்பாக்கி. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம், அவனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்ணியிருக்கான். இப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பான். சூப்பர் பிளான் சார். ஏய், ஒருத்தன் சாகிறதுல கூட எனக்கு ஆதாயம் இருக்கணும். அதான் மித்ரன். பாடியை கிளியர் பண்ணு. வினோத், ஏதாவது வேலை தேடினியாடா? தேடிட்டு இருக்கேன். என்னடா இன்னா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. என்னால பழைய மாதிரி வேலை பார்க்க முடியலடா. முட்டி வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. அப்ப கால எண்ணெய போடு. என்னத்துக்கு வறுக்கிற? அடி வாங்குவ நீ. ஒரு பொண்ணு பாக்குறேன், பையன் என்ன வேலை பாக்குறேன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லட்டும்? பொண்ணா? ஒரு 2 லட்சம் ரூபா தருமா? உன் மகர கட்டைக்கும் நீ வேலை பார்க்காம தெரியறதுக்கும் 2 லட்சம் கண்டிப்பா தருவாங்க. பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். டேய், பொண்ணு 10வது படிச்சிருக்காண்டா. நான் சரஸ்வதி, நீ 10ஆம் கிளாஸ்ன்னு சொல்லி உன் பையன் ரேஜ் தெரியாம பேசுற. நான் காலேஜ் லெவலுக்கு போய்கின்னு இருக்கேன். ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியாடா? நான் சரஸ்வதி, நீ சொல்றேன் சரஸ்வதி. இதுக்கு மட்டும் ஐஸ் வை. டேய், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்டா, பார்த்து செலவு பண்ணுடா. பார்த்து செலவு பண்ணுவான். எங்கடா போற? இவன் ஒருத்தன் எனக்கு. கண்ணத்துல பலார்னு அரைஞ்ச நிவேதாவை தான் இது பார்த்தேன். ஆனா இந்த நிவேதா இப்படி வைக்கப்படுறாளே. நானும் பொண்ணுதான், எனக்கும் வெக்கம் வரும். எல்லாரும் வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்ச இடத்துல இருந்துகிட்டு வாழ்க்கைய வாழறதுக்கு லவ் பண்றோம். இதெல்லாம் விளங்குமா? அதுக்கு இடம் செலக்ட் பண்ணிருக்கான் பாரு, அதுவும் ஒன்ன மாதிரியே இருக்கு. நல்லா வாழ்ந்தவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. எவன் எப்படி எல்லாம் வாழ்ந்தானோ யாருக்கு தெரியும். எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். ஒரு நிமிட். பின்னாடி போய் என்ன பண்றாங்க? எதுக்குடா என்ன சுத்துன? பழம் ஏதாவது வேணுமா? பழத்தை சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடுவோம். கொஞ்சம் குண்டாயிட்ட, அதான் பார்த்தேன். டாய், பொய் சொல்லாத. ஹலோ, பொய்க்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு தெரியுமா? அனாவசியமா ஒரு பொய்யெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வாழ்றதுக்கு பொய் எவ்வளவு தேவை இருக்குன்னு உனக்கு தெரியாதுமா? ஓகே, நீ சொல்ற பொய் உண்மையா தான் இருக்கும். நான் கிளம்புறேன். எதை கொண்டுன்னு சொல்லிருப்பான்? செத்தனா இன்னைக்கு பொறுக்கி. எதை குண்டுன்னு சொன்ன? எதுல குண்டுன்னு சொன்ன? பொறுக்கி. மனுஷனா நீ? மனுஷனா நீ? இருக்கிறதாட்டி சொன்னேன்.
எது இருக்கிறத சொன்ன? என்ன இருக்கிறத சொன்ன? பரதேசி உன்ன காலேஜுக்கு போல போப்பா. இனி நான் எங்க போறது? நீ பண்ற சேட்டுதான் எனக்கு அவ்வளவு பிடிக்குது. இப்போ நான் நானாவே இல்ல தெரியுமா? ஏய் எங்க காலேஜுக்கா? இப்ப நான் காலேஜ் போல, நம்ம குழந்தை ஸ்கூல் போறதுக்கு நானே காரணமாயிடுவேன். கோனி நீ அவ்வளவுக்கு நல்லவனாடா. ஹலோ மித்ரன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி நானாஜி, அந்த பையன் என்னன்னு போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது மித்ரன் சார், டைம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். இல்லை, என்ன தப்பா நினைச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களை போய் அதை விடுங்க சார். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஃபோன்ல வேணாம், நைட்டு கல்லறையில் பேசிக்குவோம். ஓகே சார். கொடுக்கு, சிங்கம் நம்ம கட்டின குகைக்குள்ள தானே வர்றங்குது. அண்ணே, மித்திரனை போட்டதுக்கு அப்புறம் அந்த பசங்களை மித்திரனையே முடிக்கிற நமக்கு அந்த பசங்கள்லாம் குழந்தைங்க மாதிரி. சார் 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 வாட் யூ வாண்ட் சார்? பாஸ் எங்க பாஸ் அவங்க தான் பாஸ். அவங்க கிட்டே கேட்டேங்க. மேடம் 2 சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே. வாடா, கை கழுவிட்டு வந்துடலாம். வாய் தானே திங்க போகுது, கையது கழுவிட்டு. ஏய், கையில அழுக்கு இருக்கும்டா. போம்மா, கைய கழுவினா கையில இருக்க சத்து போயிடும். ஐயோ, எவனெல்லாம் திருத்த முடியாது. ஹாய். இவங்க என்னடா வந்தா? நம்மள தேடி சனியன் நடந்தே வருது. கோனி, மேடம் உங்களுக்கு? எனக்கும் இதே ஐஸ்கிரீம். ஓகே மேம். ஹே, இங்க என்னடா பண்ற? ஒண்ணுமில்ல, என்னோட வாழ்க்கையில ஒரு லவ் வந்திருக்குது. அவ கூட தான் வந்திருக்கிறேன். கெடுத்து விட்டுறாத. யாருடா அந்த வீணா போன பொண்ணு? அமுதம், அமுக்கிட்டு இருக்கியா? அதோ அவதான். எந்திரிச்சிடாத, அப்படியே உட்காரு, சந்தேகப்படுவா. ஏய் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்னா விட மாட்டானுங்களே. சூப்பர் சாப்பிடு. ஐயோ, என்ன இவ்வளவு ஃபாஸ்டா சாப்பிடுற? மெதுவா ருசிச்சு சாப்பிடுறா. ரொம்ப சூடா இருக்கு. ஓஹோ, நம்ம கால் போட்டு சூட்ட சொல்றான் போல இருக்கு. டேய், கால் போட்டது நான், நீ என்னடா ரியாக்ஷன் அங்க கொடுக்குற? அப்போ இவ்வளவு நேரம் கால் போட்டது நீயா? அப்போ நான் போடாம யாரா இவ? யாருன்னு உண்மையை சொல்லு. அது வந்து சொல்லுடா. பல பொண்ணுங்கன்னு சொன்னேன்ல, ஆமா, அதுல ஒருத்தி தான் இவ. நினைச்சேன்டா, மப்பு மந்தாரமா இருக்கும்போது நினைச்சேன். அப்படியா?
மப்பு மந்தாரம்மாவா இருக்கிறா? அடி செருப்பால பல பொண்ணுங்களோட இருந்தவன் தானே நீ. நான் மட்டும் எப்படி பார்த்தோம்? எப்படியோ போ. ஏய் நிவே பொட்டன்னு வச்சுக்குவேன். நான் என்னடா பண்ண? நீயே பயத்துல மாட்டிக்கிட்ட. கோட்டா வர நேரத்துல போ போ போய் இந்த சமாதானம் நேரத்துல வேற எவனுமே கிடைக்கல உனக்கு. ஏய் நிவே 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 அவ யதார்த்தமா வந்தா. யதார்த்தமா வந்தாலே வெச்சுக்கோ. அங்க எவ்வளவு டேபிள் இருந்தது? அங்கெல்லாம் உட்காராம நாம உட்கார்ந்த டேபிள்ல எப்படி வந்து உட்கார்ந்தா? அது கூட விடு. நாம என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டோமோ அதே ஐஸ்கிரீம் அவளும் சாப்பிடுறா. அப்போ அவளை எவ்வளவு பிளான் பண்ணி வர வச்சிருக்க? எந்த பிளானுமே பண்ணலமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னடா சொல்றது கேக்குறது? நான் என்னைக்காவது நீ திருந்து அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிருக்கேனா? டேய் சொல்றா, சொல்லிருக்கேனா? ஏன் தெரியுமா? நம்ம பின்னாடி சுத்தும் போது செய்யற தப்பெல்லாம் சொன்னானே, இனிமே தப்பே பண்ண மாட்டான்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. தப்பு தப்பா பண்ற. ஐ ஹேட் யூ. எந்த கேட்டுமா? என்ன நக்கலா? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். நிவே ஏய் நிவே அண்ணே இத்தனை மட்டும்தான் உள்ள இருக்கான். கொடுக்கு இரு, உள்ள பசங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு போலாம். யாரும் இல்லை. வா போலாம். வாங்கண்ணா அஜய் வாங்க. கோடிக்கணக்கான மேட்டர்னு சொன்னீங்க. யார என்ன பண்ணா பணம் கிடைக்கும்? உன்னை தாண்டா பண்ணணும் போலீஸ்கார பயல. கோடிக்கணக்கான பணம் வேணுமா உனக்கு? பணம் பணம்னு சொல்லி எங்க அண்ணனை பணத்துக்காக கொன்னுட்டியாடா. எங்க அண்ணன் செத்த இதே இடத்துல நீயும் சாவணும்னு நினைச்சோம். ஆனா நீயே வந்து மாட்டிக்கிட்ட. நீ போலீஸுக்கு படிச்சு கிரிமினல் ஆன, நாங்க போலீஸ அடிச்சு கிரிமினல் ஆனோம். உன்னை விட எங்களுக்கு கிரிமினல் புத்தி அதிகம்டா. டயலாக்லாம் பேசி இவனுக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ண்ணே. சும்மா போட்டு தள்ளிடலாண்ணே. எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு, உன்னை போட்டது நாங்க தான். யார் போய் சொல்றான்னு நான் இப்ப சொல்றேன். என்னடா சொன்னீங்க? பணத்துக்காக உயிரே விட்டுருவான்னு. உயிருக்காக தான்டா பணம், பணத்துக்காக உயிர் கிடையாது. உங்க அண்ணன் சத்த இடத்துலயே என்ன சாகடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா உங்களை இங்க வர வச்சதே, நீங்க இங்க சத்தாதானே உங்களை இந்த கலர்லயே புதைக்க முடியும். சார் டயலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சும்மா போட்டு தள்ளுங்க சார். பாத்தியா கொடுக்கு, நீ சொன்ன சேம் டயலாக் இப்போ தெரிஞ்சிருக்குமே. இத போய் உன் கண்ணு கிட்ட சொல்லு. நான் லுக்கு ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? 2 நாள் காவலிச்சுட்டு 3ஆம் நாள் விட்டு போனா அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சியா நீ? 6-7 ஃபிகரோட உன்னை 8வது ஃபிகரா ஆக்கி இருக்கணும். நீ கந்தல் ஆயிருப்ப. என்ன சொன்ன? நீ யாரையா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, நான் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு இருந்துருவா நீ? என்ன தவிர வேற எவனையா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துருவா நீ? இப்ப விளையாடுற விளையாட்டுல நீ ஏன் என்னாண்ட ஓடி வந்து என்னைய கட்டிக்கோ கட்டிக்கோன்னு அலைய வைக்கிறேன்டி. என் பின்னாடியே அலைய வைக்கிறேன். வப்பி வப்பேன். இந்த இடம் கரெக்டா தான் இருக்கும். நீ எதுக்கு வந்தியோ அத வந்து முடிச்சிட்டு போ. ஏய் நீ என்ன பண்றேன்னு தெரியுதா? டேய் தெரியும்டா. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. சும்மா விளையாடாத. டேய் விளையாடுதாண்டா சொல்றேன். ஓய் மவனே,
கதவை திறந்த கொன்னே போட்டுருவேன். சும்மா ஒரு இதுக்கு பண்ண சீரியஸா எடுத்துக்கிட்டியா? ஆமா சீரியஸா தான். வீட்டுக்கு போனோம் சீக்கிரம். எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ண? உன்னால முடியுமா? என்னது முடியாதா? ஐயோ முக்கியமான விஷயத்த முடியாதுன்னு சொல்றானே. டேய் உண்மையை சொல்லுடா, என் வாழ்க்கையை முடிச்சிடாத. அதுக்கப்புறம் முடியும். அப்புறம் பாரு மாவள ஓட போற. சண்டை போட்டது நினைச்சு பயந்துட்டியா? இனிமே ஏதாவது தப்பு பண்ண சண்டை போட மாட்டேன், விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் இது. யப்பா நான் கூட பயந்தே போயிட்டேன். ஐயோ என்ன பயந்தே போயிட்டேன்? என்ன எனர்ஜி வந்துருச்சா? வந்துருச்சு. ஐயோ வா வா போலாம். ஹலோ நீ நம்ம ஏரியாக்கு வந்திருக்கான்? டேய் நம்ம பொருளை வச்சு அவன் பைத்த எடுத்துருண்டா. அப்போ பொருள் எடுப்போம். தெரியுமே நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுமே. நீ அவனை வெட்டுறதுக்கு அருவா தூக்கு, அவன் அவனை வெட்டுறதுக்கு அருவா தூக்கட்டும். டேய் உங்களுக்கு ஜாலியா வாழணும்னு ஆசையே கிடையாதா? இவரோட கடையில் வாடகைக்கு இருக்கிறவன் இந்த கடையில இருந்துக்கிட்டு வெளியே போக மாட்டேங்கிறான். கடை இடம் எல்லாம் சேர்த்து ஒரு 8-10 கோடி ரூபாய் வரும். இப்போ அவனை வெளியே தள்ளணும். அவனுக்கும் பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட் எல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். நமக்கு 1 கோடி ரூபாய் கிட்ட தரேங்கிறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தா தான் முடிக்க முடியும். நானாஜி கொடுக்க போடும் சொன்ன உடனே வந்தீங்க, இப்போ ஏன் யோசிக்கிறீங்க? அது உங்க உயிருக்கு ஆபத்துன்னு வந்தோம் சார். எனக்குன்னு சொன்ன உடனே ஒரே குரல்ல சொன்னீங்கல்ல. இப்போ நமக்குன்னு வேலை வந்திருக்கு. ஒன்னா சேர்ந்து போய் செஞ்சுட்டு வாங்க. இந்த வேலையை நான் பண்றேன் சார். ஏய் எனக்கு நீ ஆர்டர் போடாத. நான் சொல்றத நீ கேளு. என்ன சொல்றேன்னா இருடா. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். நீங்க செஞ்ச தப்ப கணக்குப்பா. ஜெயில் இடிஞ்சாலும் வெளியே வர முடியாது. இருந்தும் உங்களை எப்படி காப்பாத்திட்டு வர? நீங்க என்னடானா ஒன்னா சேரத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒன்னா சேர முடியுமா முடியாதா? யோசிக்காம முடிவெடுக்கிறதும் பிடிக்காது, யோசிச்ச பிறகு முடிவெடுக்காம இருக்கிறதும் பிடிக்காது. முடியுமா முடியாதா? கன்ஃபார்ம் மென்டல் ஆயிட்டான். கல்லறையில வாழ்ந்து வாழ்ந்து இவனுக்கு ஏதோ ஆயிப்போச்சு. வினோத், வினோத், டேய் வினோத், கல்லறை மேல படுத்துக்கிட்டு ஏன்டா ஒரு டைப்பா சிரிக்கிற? இல்ல உன்ன முதல் தடவையா பார்க்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தியோ யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு. நீ சிரிக்கிற அளவுக்கு நான் என்னடா பண்ணிட்டு இருந்தேன்? நாத்துக்கு வேணாம். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஞாபகம் இல்லைன்னு அர்த்தம்.
இல்லடி நல்லா ஞாபகம் இருக்கு. லவ் பண்ற எவனுக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. அடிக்கடி பார்த்தோம், ஏதேதோ சொல்லி என்ன கவுத்த, நானும் விழுந்தேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு பில்டப்லாம் பண்ணாத. சரி சொல்றேன், வந்து உக்கார். ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிருவானோ? ஏற்கனவே சண்டை போட்டா பச்சை பொறுக்கி நினைச்சிருவாளோ? நாக்க நீட்னா ஓவரா இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுமோ? கொஞ்சமா இடம் தந்த மாதிரி தெரியுதே. உன்னால முடியுமான்னு கேட்டோம், முடிச்சிருவானோ? தொடாத இடத்தை தொட்டு ஏடா கூடமா? ஐயோ, கடைசியா ஒரு வாட்டி நாக்க நீட்டிடுவோமா? சீ. பேசும் தீபமோ உன் கண்கள், உன் பார்வை தீண்டினால் நெஞ்சில் ஓர் மின்னல், இமைகள் துடிக்குமே உறக்கம் வறுமறை, அதோ உன் மனம் வந்தே, இதயம் துடிக்குமே மரணம் வறுமறை, அதோ உன் மனம் வந்தே, இதழை தேன் என்பதோ இல்லை கேள் என்பதோ, போர் செய்திடும் படைவாள் என்பதோ, கோபம் பெண்ணானதோ, பேசும் தீபமோ உன் கண்கள், உன் பார்வை தீண்டினால் நெஞ்சில் ஓர் மின்னல், இமைகள் துடிக்குமே உறக்கம் வறுமறை, அதோ உன் மனம் வந்தே, இதயம் துடிக்குமே மரணம் வறுமறை, அதோ உன் மனம் வந்தே. கோபமோ கூரான ஆயுதம், உள்காயமாயினும் ஏனோ ஆனந்தம், உந்தன் மௌனமோ கொடிதான ஆயுதம், தூக்கமின்றி என்னை ஏங்க செய்யும் ஆனந்தம், நீ பூக்கும் புன்னகை அழகான ஆயுதம், அது ஓசையின்றி தாக்கியேன் ஜீவன் போக ஆனந்தம், வாழ்வதும் வீழ்வதும் காலரா.
மாறுவேன் உன்னோடு சேர்ந்திட நீரில் மூழ்குவேன் நீயோ வேறெனில் பூவாக மாறுவேன் ஜீவன் தந்த உன்னை மீண்டும் வந்து சேருவேன் நீ பூங்காற்றெனில் தீயாக மாறுவேன் உன் வீசும் வேகம் கொண்டுதான் என் நாயுள் நீளம் சொல்லுவேன் வேகிறேன் காதலில் வாழ்கிறேன் பேசும் தீபமோ உன் கண்கள் உன் பார்வை தீண்டினான் நெஞ்சில் ஓர் மின்னல் இந்த கல்ல இருந்து 2வது கல் வரைக்கும் இதுதான் நம்ம இடம்னே. என்ன சரஸ்வதி அம்மா 25 வருஷமா வீட்டு வேலை செஞ்ச ஒரு நிலத்தை வாங்கிட்ட. என்னண்ணே கண்ணு வைக்காதண்ணே, என் புள்ள வாழ வேண்டிய இடம். கொஞ்சம் தள்ளுங்க. ஊர் கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு. அண்ணே சிமெண்ட் ஷீட் போட்டு சின்னதா ஒரு வீடு கட்ட எவ்வளவு ஆகுண்ணே? என்ன மிஞ்சி போனாலும் குறைச்சலா ஒரு 75,000 இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ஆகுமா? மணியண்ணே கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன். என்ன மாணி, சரி ஒரு 75,000 ரூபா கூட பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கட்டி தரேன். சரிண்ணே, நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். சரி சரஸ்வதிமா வரட்டுமா? ஆட்டம். ஒரு 50,000 ரூபா சீட்டு பிடிச்சிடலாம். அப்புறம் கூட 2-3 வீட்டை பிடிச்சா பண்ணிடலாம். எல்லாம் நம்ம பிள்ளைக்கு தானே. தம்பி, வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு நல்லவனா திரியிற ஒவ்வொருத்தன் பின்னாடியும் கருப்பு நிறத்துல ஒரு அசிங்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாதான் அவன் பெரிய மனுஷன். அப்படிப்பட்ட நல்ல தம்பி சொல்றேன், காலி பண்ண முடியாது. சார், நீங்க இத்தனை வருஷமா இருந்ததுக்கு பணம் வேணாலும் தருவாராம். அந்த பணத்தை நான் தரேன், அதை வாங்கிட்டு அந்த ஆளை போச்சுல. காலி பண்ணலன்னா பிரச்சனை வரும்னு சொல்ல சொன்னாங்க. பிரச்சனைனா ரவுடிசமா, அரசியலா, இல்ல போலீஸா? எதுக்கும் இந்த நல்ல தம்பி ரெடின்னு போய் சொல்லு. தம்பி, நான் ரொம்ப ரொம்ப கெட்ட தம்பி. என் மதிப்பு தெரியாம பேசுறீங்க. ஆமாமா, இந்த பில்டிங்கோட மதிப்பு கட்டணும் தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? என்ன நக்கலா? நக்கல்லாம் இல்லைண்ணே, கடையை காலி பண்ணலண்ணா. வெள்ளையும் சொல்லையும் போட்டுட்டு இருக்க நல்ல தம்பிக்கு தெரியாதா? என்னடா பிலிம் காட்டுறீங்களா? 4 பேர் சேர்ந்தா பெரிய ரவுடி நினைப்பா. எந்திரிடா, வந்துடுடா. யார்கிட்ட வச்சுக்கிறீங்க? போங்கடா வழி பசங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க. என் புள்ள அனாதையாயிடும். என்னை யாராவது காப்பாத்துங்க. என் புள்ள அனாதையாயிடும். என்னை யாராவது காப்பாத்துங்க. என் புள்ள.
பசிங்க சரஸ்வதி. சரஸ்வதி பசிங்க. எஸ் சார். வாங்க மித்ரன், எங்கே போயிருந்தீங்க? ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் சார். கேஸ் விஷயமா வெளியே போனீங்களா? நான் கேள்விப்பட்ட வரையில போலீஸ் வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் செய்யறியாமே. பணம்னு பேசினா தான் நீ பேசுவியாமே. இல்ல சார். எந்த கேஸ் வந்தாலும் நீயே விசாரிச்சு நீயே தீர்ப்பு சொல்ற. பவர், போலீஸ்ங்கிற பவர். ஓ உடம்பு மேல போட்டிருக்கிய காக்கி சட்டை, அதுக்கு தாயா மதிப்பும் மரியாதையும். அதை கலட்டினேன்னு வச்சுக்கோ, தெருவில் போற ஒருத்தங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. இந்த ஏரியாவில் நடக்கிற கொலை கொள்ளை மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாமே. அப்படி நீங்களே தப்பு பண்ணும்போது தப்பு பண்றவனும் உங்களுக்கு தெரிஞ்சவனா தானே இருப்பான். சார், எனக்கு வேண்டாதவங்க உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். எனக்கு யார் கூடயும் எந்த தொடர்பு இல்லை சார். உங்களுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ, எனக்கு உயிரோட மதிப்பு தெரியாம கொலை பண்றவன் ஒருத்தன் கூட உயிரோட இருக்கக்கூடாது. என்கவுண்டர். நீங்க பர்மிஷன் கொடுத்தா நானே ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். இவ்வளவு நாள் பண்ணதுக்கு பர்மிஷன் கேட்டா பண்ணீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி உங்க ஏரியால ஒரு அம்மா கோஷ்டி முதல்ல இறந்து போயிட்டதா சொல்றாங்க. ஆனா நீங்க ட்ரைனேஜ்ல விழுந்து செத்து போயிட்டதா ஃபைலை க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. நான் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சு கவர்மெண்ட்டுக்கு உண்மையை சொல்ற அன்னைக்கு கவர்மெண்ட் உனக்கு ஒரு வேலையை தரும். என்னன்னு, உனக்கு வேலையே இல்லைன்னு. அன்னைக்கு உடம்புல காக்கி சட்டை இருக்காது. அந்த கோணியை எங்கெல்லாம் தேடின அவன் கையில கிடைக்கல. கடிச்சிருந்தா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து போட்டு வச்சிருப்பேன். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? உங்களால என் வேலையை போகுதுடா. என்ன புரியாத மாதிரி விழிக்கிற? கடையில் இருக்கிறவன் தானே போட சொன்னேன். அது ஏன்டா ரோட்ல போற பொம்பளை போட்டீங்க? சார், அது நான் இல்லை சார். கோணி தான் கடைக்கார மூஞ்சில முதல்ல கை வச்சான். அவன் அம்மாவை அவனே போட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? அது அவன் அம்மாவா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் வேலை மட்டும் போச்சு. எப்படி ரம்யா வாழ வைக்கிறது? எப்படி வாழ வைக்கிறது? நீ என்ன பண்ணுவியோ எதை பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கோணியை கண்டுபிடிச்சி இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரங்கநாதனை போட்டுடணும். சார், அவர் கமிஷனர் சார். அவரை போய் அதுக்கு தான்டா கோணியை கூப்பிட சொல்றேன். அவன் பக்காவா பிளான் பண்ணி முடிப்பான். ரெண்டு பேரும் சேருங்க. பழைய மாதிரி சொதப்பினீங்க, உங்களை போட்டுருவேன். கோணியோட பக்காவா பிளான் பண்ண எனக்கு தெரியும். ரங்கநாதனை முடிச்சுட்டு யாருன்னு Oh!
டாக்டர் சாருக்கு எப்படி இருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? நத்திங், அவர் நார்மலாக தான் இருக்காரு. இல்லை, வயிற்றுல கத்தியால் குத்துருக்காங்க, அதான் கேட்டேன். இல்லை, குத்துனவன் கொலைப்பட நோக்கத்தோடு தான் குத்திருக்கான். பட் காட் இஸ் கிரேட். எப்படி உயிரோட விட்டுட்டு போனாங்கன்னு ஆச்சரியமா இருக்கா மித்ரன்? கத்தியால குத்தும்போது ஒன் சைடா டர்ன் பண்ணிட்டேன். அவங்க வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். செத்தது மாதிரி ஆக்ட் பண்ண விட்டுட்டு போயிட்டாங்க. டாக்டர், டிபார்ட்மெண்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். பயப்படாதீங்க சார், அடிச்சவனை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஆமா, அடிச்சவனை தூக்குனா தானே கரெக்டா நான் யாரை தூக்கணும்னு அவன் சொல்லுவான். அடிச்சவன் யாருன்னு தெரியாம எப்படி சார் தூக்குறது? ஒரு குரூப், அதுல மெயினான குத்துனவனை நான் பார்த்துட்டேன். இந்த ஏரியாவில் இருக்கிற சந்து பந்துலாம் உனக்கு தனியா தெரியும். அதனால நீ என் கூடவே இருக்கணும். வாங்க மித்ரன். நம்ம சாரோட வண்டியாட்டம் இருக்கே, நம்ம ஏரியாவில் நிக்குது. சாரிட்ட ஒரு கட்டிங் போட்டுற வேண்டியதுதான். வண்டி நிக்குது, ஓட்டுறவரை காணோம். ஆஹா, 2 கலருங்க லுக் விடுதே. எப்படியாவது போலீஸ் ஆயிரணும்டா. சார் சார், நீங்க எப்படி போங்க, நான் இந்த பக்கம் போறேன். ஓகே சார். ஏய், எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? ஏய், வாடா வாடா. என்னங்க? உன்கிட்ட என்னடா சொன்னேன்? கோணியை கூட்டிட்டு போந்தானே சொன்னேன். தேடினேன் சார், கிடைக்கல. அதான் என் பசங்களோட போய் நானே போட்டேன். குத்துனேன் சார், செத்துறான்னு நினச்சி தான் விட்டு வந்தேன். அவன் சத்தா மாதிரி நடிச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் ஒன்னையும் பார்த்துட்டான். அவன்கிட்ட அவன் உயிரை வாங்க சொன்னேன். அவன் என்னடா ஒன்ன வச்சு ஏன் உயிரை வாங்க பாக்குறான்? என்ன பண்றது? 2 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி வாழ ஏதாவது வந்துட போகுது. நைட் வந்து உன்னை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு நீ வரலாம், சரியா? சரி சார். என்னங்க மாடிக்கு வந்துட்டு அப்படியே போறீங்க? ஓ சாரிடா, சாரி. ஏதோ மைண்ட்ல இருந்தேன். அது மாடியில் ஒருத்தன் இருக்கா, பாத்துக்கோ. என்ன இதுன்னு வந்து விவரமா சொல்றேன். என்னங்க? சரி சரி. நாம சந்தேகப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மித்ரன் அந்த பையனை எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வைக்க போயிட்டானோ? யோ, என்னையாச்சு உனக்கு? அவனை துரத்திட்டு போய் பிடிச்சேன் சார். எனக்கும் அவனுக்கு நடந்த ஸ்ட்ரகல்ல என்னை கத்தியால குத்திட்டு ஓடிட்டான். கண்டிப்பா அவனை தூக்கணும் சார். நான் இல்லாம போயிட்டேன். சரி, ஹாஸ்பிட்டல் போலாம், வண்டியில ஏறு. ரம்யா, ரம்யா,
மச்சான் உயிரா போகுது இப்படி ஓடி வர? ஆமாண்டா, உயிர் போற விஷயம் தான். ஏய் என்ன சொல்ற? மித்ரா இப்ப கை வச்சிட்ட மச்சான். என்ன மச்சான் எம்மகிட்ட போய் லேட் வந்துருக்க? அடா போடா, நான் அம்மா இருந்தா தெரியுமா? அவ வாசம் கூட இன்னும் என்ன விட்டு போலடா. இப்பதான் புரியுது மித்ரன் ஏன் அவன் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கான்னு. சரி சரி, 5-6 மாசத்துக்கு இந்த ஏரியா பக்கம் வரமாட்டேன், அது சொல்லிட்டு போல தான் வந்தேன். மச்சான் வாழ்ந்தா இப்படி ஒரு ஃபிகரோட ஒரு நாள் இருந்துட்டு செத்து போயிடணும்டா. இல்ல ரம்யா, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாதுமா. பயப்படாதீங்க, என்னால உன்னை விட்டு போக முடியாது, போகவும் மாட்டேன். தேங்க்ஸ்மா. இந்த கையாலேயே ரம்யாவை எப்படி எல்லாம் கட்டி பிடிச்சிருப்ப, எப்படி எல்லாம் மொத்தம் கொடுத்திருப்ப. இதுக்கெல்லாம் காரணம் இதானடா. உங்களை கொலை பண்ண நினைச்ச கேங்க முடிச்சிட்டேன் சார். ஓகே, பாடியை கிளியர் பண்ணுங்க. சாரி மித்ரன், உங்க மேல வந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நான் தப்பா நினைச்சிட்டேன். கடமை செய்யும் போது கடமை மீறினவங்க தப்பான கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க சார். இந்த நாட்டில் எவ்வளோ தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனால் நல்லது செய்யவே முடியாது. சரியா சொன்னீங்க மித்ரன். இந்த ஏரியாவில் ரவுடி பசங்க ஒருத்தங்க கூட உயிரோட இருக்கக்கூடாது. கண்டிப்பா சார். ஆல் தி பெஸ்ட் சார். கோனியையும் பசங்களையும் போட்டுற வேண்டியதுதான். அவனுங்க எந்த தப்பும் பண்ணலையே, பாவம் சார். கடமையை செய்யும் போது தப்பு பண்றவங்க எல்லாமே ஒண்ணுதான். தப்பு பண்ண வச்சதே நீ தானே? டேய், தப்பு பண்ண வச்சதே நீ தானே அப்படின்னு தானே பார்க்குற. தப்பு பண்ண அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்ன எதை நினைக்கிறேன்? தூக்கு தண்டனை சார். அதை விட பெரிய தண்டனை எனக்கு கிடைச்சிடுச்சு. கோணியை போடுறது தான். டேய் மச்சான், மித்ரன் சார் பலவனியா போட்டாடா. அவன் வேலையை மட்டும் பார்க்காம வேலையை எங்க கொண்டு போய் காமிச்சிருக்கான் பாத்தியா? எல்லாத்துக்கும் துட்டு தான் மாமே. டேய், பேசிக்கிட்டே என்னடா பண்ற?
ஹேய், எப்பவும் ரூமுக்கு வந்துடுவேன், இப்ப என்ன புதுசா கீழே நிக்கிறேன்? நான்டா ஒரு உதவிக்கு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும். சும்மா விளையாடாத கோனி, வா போலாம். ஐயோ, அதுக்காக வரல. என்ன போலீஸ் தேடுது, நான் ஊரை விட்டு போகணும், அதுக்காக தான் பணம் கேட்டேன். இங்க வந்து ரொம்ப கேவலமா கடன் வச்சுட்டு போற ஆம்பளைய கூட நான் பாத்திருக்கேன். ஆனா இவ்வளவு மட்டமா கீழ்த்தரமா நான் இப்படி சம்பாதிக்கிற காசை கடன் கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? என்ன முதம் இப்படி பேசுற? என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. எல்லாரும் டிப்ஸா 100 200 கொடுப்பாங்க, ஆனா நீ 1000 2000 கொடுப்ப. அதனால எனக்கு உன்னை பிடிக்கிற மாதிரி நடிப்பேன். பணம் இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு மட்டும் ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல படுத்துக்கிறேனே, உயிரோட இருக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை அப்படி. இன்னொருத்தர் கல்யாணம் படிக்க சொல்றியே, கொஞ்சமாவது என் நிலைமையை யோசிச்சு பாத்தியா? உன் நிலைமையை யோசிச்சுதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். வீட்டுல உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எங்க அம்மா செத்தப்போ நீ என்ன சொன்னியோ அதே தான் நானும் சொல்றேன். நான் இல்லைண்ணா உன் வாழ்க்கை முடிஞ்சு போறது கிடையாது.
நான் இல்லையேன்னு கொஞ்ச நாளைக்கு அழுவ, அப்புறம் அந்த வாழ்க்கையை நீ வாழ பழகிடுவ. அதாம்மா உண்மையான வாழ்க்கை. அது உன்னை ஆறுதல் படுத்துறதுக்காக சொன்னது. இது நீ வாழ்றதுக்காக நான் சொல்றது. வாழ்க்கைய பத்தி இவ்ளோ யோசிக்கிறியே, உன் வாழ்க்கைய பத்தி நான் யோசிக்க கூடாதா? என் வாழ்க்கையா? அது இப்பவோ அப்போன்னு ஊசலா இருக்கு. என்ன சொல்ற? நான் சொல்றது இப்ப புரியாது, கூடிய சீக்கிரம் புரியும். புரியுது. உன்னை விட்டுட்டு வாழ சொல்ற. இப்படி வாழற வாழ்க்கை சாகிறதுக்கு சமம். காதல் வச்சவனை விட்டுட்டு வாழ்றது சாகர மாதிரிதான் புரியுது. புதுசா பிறந்து வாழ்றோம்னு நினைச்சு வாழ்ந்துதான் பாரேன். அந்த வாழ்க்கையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா செத்த பிறகுதான் எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே புரிஞ்சது. அந்த வாழ்க்கையை நான் வாழணும்னு எங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டா. அந்த வாழ்க்கைய நீயாவது வாழ்ந்துதான் பாரேன். இல்ல, நீ எனக்கு வேணும். எனக்கு தெரியும்டா நீ உன் லவ்வரை மீட் பண்ண வருவேன்னு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போட்டலாம் சார். இவன்லாம் ஈஸியா சாக கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். எங்கடா போன? நாயகி நக்கிச்சுன்னா என் பிள்ளைக்கு தோஷமாயிருமே. புத்திமதிகளை சொன்ன போதிலோ தட்டி கழித்தது நெஞ்சம்.
Ma